தமிழகத்துல இன்னைக்கு மாணவர் மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி மாதிரி மனுப்பெட்டி வைக்கணும்னு சொல்லி தமிழக அரசு ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் புறமிருந்து பாலியல் சீண்டல்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்து வருகிறது. எல்லாமே அனைவரும் புதுசாக ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி அதுல வாங்கினதுல 100 விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன்னாரு. உண்மையிலேயே நிறைவேற்றிட்டாரா? அந்த புகார் மாதிரி தான் இந்த புகார். வெட்டி வச்சு என்ன செய்யறது? வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவிற்கு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? இவங்கெல்லாம் கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா? அப்பதான் குறையே கேட்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டாளுறீங்க, அப்படித்தானே? எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க. கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது, தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான். ஏண்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது, நீ எப்படா கடவுளா இருப்பாய் கேட்போம்ல. கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாம, என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க? இவ்வளவு உளவு படை, காவல் படை, எத்தனை விஜிலன்ஸ், ஐஎஸ், எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியல. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல. அதுக்கு ஒரு இலாக்கா, அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை, அப்புறம் தொடக்க கல்விக்கு ஒரு துறை, பள்ளி கல்விக்கு ஒன்று, அப்புறம் உயர்கல்விக்கு ஒன்று,